எங்களுக்கு சங்கீதம் 4:6 எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் சிறையிருப்பை மாற்றும் வெளிச்சம் பரத்திலிருந்து வரும். மறுபடியும் சொல்லுங்க. என் சிறையிருப்பை மாற்றும் வெளிச்சம் பரத்திலிருந்து வரும். மறுபடியும் சொல்லுங்க. என் சிறையிருப்பை மாற்றும் வெளிச்சம் பரத்திலிருந்து வரும். பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை சோதனை வாரும். ஓரலா பாத்தாடா பாக்ராதனால் அறியா சேரே மம்ரோ. பரத்தில் இருந்து பரன் என்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து பரத்தில். ஆமென். ஹalleluya. நமக்கு தெரியாது, ஆனா பாக்குறவங்க என்னதான் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, பேதுருவா அவன் என்ன அப்படிதான் பார்க்கான், அவனுக்கு டைம் நெருங்கிட்டே இருக்கு. ஆமென். முதலாம் காவல் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்கே சொப்பனம் போல இருக்கு. அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், நீங்க வார்த்தையெல்லாம் வரும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கும், ஆனா ரியாலிட்டிக்குள்ள போகும்போது இன்னும் அதே நிலையில இருக்கு. நீங்க அதே நிலையில இல்ல. ஒவ்வொரு காவலையா சிலரோடு இந்த வார்த்தை கத்த தீர்க்க தரிசனமா. முதலாம் காவல், இரண்டாம் காவல். ஆமே ஆமே. இரண்டாம் காவலை கடந்து நகரத்திற்கு, 10வது வசனம், நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்த போது. அப்ப நீ முதல் காவலை கடக்கணும், ரெண்டாவது காவலை கடக்கணும். நம்ம பார்வை எல்லாம் அந்த இரும்பு கதவுல தான் இருக்கு. இல்ல, முதல்ல உன் சங்கிலி, உனக்குள்ள இருக்கிற கட்டெல்லாம் விழணும். அதுக்கு ஒரு வெளிச்சம் தேவை. மனதளவுல பல விதங்களில் கட்டப்பட்டிருக்கிறோம், ஜெபிக்க முடியாத அளவுக்கு கட்டு. ஆமா, இன்னைக்கு நீங்க பிரச்சனைக்குள்ளதான் இருக்கிறீங்க, ஆனா ஜெபிக்க முடியுதுன்னா நீங்க ஒரு காவலை கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஹalleluya. உங்களால எழும்பி தேவ சமூகத்துல உட்கார முடியுதுன்னா நீங்க காவலை கடக்குறீங்க. பைபிளை வாசிக்க முடியுதுன்னா காவலை கடக்குறீங்க. விசுவாசத்தை அறிக்கை செய்ய முடியுதுன்னா. ஹalleluya. நம்ம எல்லாம் முதல்ல அந்த கதவு திறக்கட்டும். இல்ல 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 இல்ல. ஹalleluya. இந்த காவலை கடந்தவர்கள் தான் யார் தெரியுமா? பவுலும் சீலாவும். அவங்களால என்ன செய்ய முடிந்தது தெரியுமா? அவங்கள தூதன் வந்து தட்டல. ஏன்னா அவங்க இப்படி 4 அடுக்கு பாதுகாப்புக்குள்ள இல்ல. ஆல்ரெடி அவங்க ரெடியா இருக்கிறாங்க. அவங்களால இப்ப ஜெபிக்க முடியும், அவங்களால இப்ப துதிக்க முடியும். அதனால இப்ப அவர்களுக்கு ஒரு தூதன் வந்து தட்ட வேண்டிய தேவை இல்லை. அவங்களே எழுப்பி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பேதுரு அப்படி அல்ல, 4 அடுக்கு. ஆனா ஆண்டவரை பார்த்து இந்த இடத்துல பேதுருவுக்கு ஜெபிக்க முடியல. நம்ம பேதுரு தூங்கினாருன்னு சும்மா விளையாட்டுக்கு சிரிப்பா சொன்னாலும், பேதுரு ஜெபிக்கிற பர்சன். நமக்கு நன்றாய் தெரியும், 10 நாட்கள் காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொண்ட ஆளாகும். எனக்கு ஜெபத்துக்கு தடை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மற்ற வேலையில தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதவராகும் யாரு? பேதுரு. எனக்கு பிரேயர் பண்ண தடை வந்துடக்கூடாது, அப்படிப்பட்ட பர்சன். ஆனா இப்போ 4வது அடுக்குக்குள் பாதுகாப்புல, 4வது வகுப்பு பாதுகாப்புல இருக்கும்போது ஜெபிக்க முடியல. அந்த இடத்துல பேதுருவுக்கே தெரியாது. பேதுருவுக்காக ஜெபிக்கும்படி கொஞ்சம் ஸ்திரீகளை கர்த்தர் ஏற்படுத்தி நமக்கு தெரியாது. எனவேதான் கொரிந்து பட்டணத்திலே பவுல் கொண்டு செய்கிற ஊழியம் வளர ஆரம்பிக்கும் போது ஒரு கூட்டம் அவனுக்கு விரோதம் எழும்புறதுக்கு பிளான் பண்றாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, நீ பயப்படாம பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள். ஆமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு முடியலன்னு வந்ததும் அந்த தீபம் அங்க அணைய கர்த்தர் விட மாட்டார். நமக்கு உதவும்படிக்கு யாரையோ ஒரு நபரை, இதுதான் என் ஆண்டவர், என் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். இந்த இடத்துல ஒவ்வொரு வகுப்பையா இவன் கடக்கணும். கடந்து கரெக்டா எங்க வரணும் தெரியுமா? இரும்பு கதவண்டையில வரணும். ஆமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமே, நம்ம எல்லாம் என்ன பாக்குறோம்? நான் இவ்வளவு ஜெபம் பண்ணி வந்து பார்த்தா நான் ஃப்ரெண்ட்ல என்னதான் இருக்கு? இரும்பு கதவு. இதுக்கு நான் ஜெபம் பண்ணாம அந்த சேவர்கள் நடுவுல அட்லீஸ்ட் இந்த ஒரு நைட்டாவது நிம்மதியா தூங்கி இருப்பேன்.
நம்ம தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அது இரும்பு கதவு, நம்மளால திறக்க முடியாது. ஆமா, அது இரும்பு கதவு, திறக்க முடியாது. நம்ம முன்னாடி போனாலும் அங்க போய் லாக்காக தான் போறோம். இல்ல ஆனா அந்த ரங்கத்துல ஒரு மனுஷனுக்கு விடுதலை கிடைச்சிட்டுன்னு வைங்கள, அவன் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த கதவண்டையில் வந்த போது அது தானாய், நல்ல கவனிங்க, உள்ள பல சிறையிருப்ப வச்சுட்டு நீங்க தள்ளுனாலும் இந்த கதவு திறக்காது. தள்ளி திறக்காத கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கப்பட போகிறது. நான் இத்தனை வருஷம் தள்ளி பார்த்தேன். திறக்காத கதவு எனக்கு முன்பாக தானாய், எல்லாரும் வேணும் சொல்லுங்க, தானாய். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தானாக, ஓ ஜீசஸ், தானா எப்படி திறக்கும்? ரிமோட் செட் பண்ணி வச்சிருந்தாங்களா? ரிமோட் கேட்லாம் இருக்கு தெரியுமா? தேவைக்கு உதவாது, அது வேற. எப்படிங்க தானாய் திறக்கும்? இதுதான் கர்த்தராலே ஆயிற்று. அங்க பேதுரு எதுவுமே பண்ணல. பேதுரு பண்ணது என்ன? எழும்பு, அறைய கட்டு, நீ நடந்து வா. நீ கிட்ட வரும்போது அது தானாக நல்ல கரங்களை சட்டி அதின் வழியாய் யாரு? அதின் வழியாய் அவர்கள்னா யாரெல்லாம்? பேதுருவும் தூதனும். சிறைச்சாலைக்குள்ள போனது யாரெல்லாம்? பேதுருவும் காவல்காரரும். வெளியே வந்தது யாரெல்லாம்? பேதுருவும் தூதனும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் கர்த்தருடைய செயல். வெளியே காவல்காரர் கூட பேதுரு வந்தா யாராதான் வந்திருப்பான் தெரியுமா? கைதிய ஜெயில இருந்து கூட்டிட்டு போவாங்க தெரியுமா? ஆமென், கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. கைதிகளை கூட்டிட்டு போவாங்க. எப்படி கூட்டிட்டு போவாங்க தெரியுமா? விலங்கு போட்டிருப்பாங்க. அந்த பார்ட்டி மேக்சிமம் விலங்க மறைக்கெல்லாம் பார்ப்பாங்க. கண்ணோட 2 பேர் போவாங்க. அப்படி வரல, தூதனோட வரான். உள்ள வச்சு சங்கிலி எல்லாம் அவிழ்ந்து விழுந்துச்சு. வெளியே வரான். கர்த்தர் இப்படிதான் வெளியே, நமக்கு தெரியாது, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கர்த்தர் வெளியே கொண்டு வர. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய், கதவு திறந்ததும் தூதனுக்கு போயிருக்கலாம்ல. ஏன் வீதி நடுக கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வர வந்துட்டு அதுக்கப்புறம் தூதன் போறான் தெரியுமா? எதை விட்டு கர்த்தர் கொண்டு வரார்னா, அந்த சிறைச்சாலை நிழல் கூட இல்லாத, இவ திரும்பி பார்த்தா என்ன இருக்காது தெரியுமா? அந்த சிறை இருக்காது. அது வரைக்கும் இப்படிதான் கர்த்தர் செய்வார். திரும்பி பார்த்தா அந்த சங்கிலி இல்ல, காவல்காரர் இல்ல, சிறை இல்ல. இப்படி விட்டதுக்கு அப்புறம் தான் 11வது வசனம், பேதுருவுக்கு தெளிவு வந்த. நல்ல கவனிங்க, இதுல இன்னொரு வேட கூட சொல்றேன். சில இடத்துல தனியா விட்டாதான் தெளிவு வரும். ஹல்லேலூயா. இன்னொருத்தங்க கார் ஓட்டி நம்ம கூட இருந்தா நம்ம ஃப்ளைட்ல போற மாதிரி தான் இருக்கும். ஆமென். திடீர்னு நம்மளை ஓட்ட சொல்லும் போது தான் நமக்கு தெளிவு வரும். சிலருக்கு அப்படி ஒரு கிருபை, கார்ல ஏறி வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். என்னடா வண்டி இப்படி சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா ஆள் வேற. பேதுரு இன்னும் எவ்வளவு சுகமா இருக்கு, நல்லா இருக்கு, இன்னும் போட்டு 1 2 3 4 போது நிறுத்து. தூதன் போயிட்டான். போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா, ஆமென், பேதுருக்கு தெளிவு வந்த போது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நாம் இப்பொழுது மெய்யாய் நல்ல கரங்களை சட்டி அவர் சிறையிருப்பை திருப்பும் போது தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியும் தேவனுக்கு மகிமையும்
தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியும் தேவனுக்கு மகிமையும், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியும் அதை செய்தவருக்கு மகிமையும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். நீ தள்ளினாலும் திறக்க முடியாத கதவு. ஆமென். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். நீ தள்ளினாலும் திறக்க முடியாது. தள்ளினாலும் திறக்க முடியாதுன்னா உன்னுடைய மொத்த முயற்சியால முடியாது. அந்த வேளை வரும்போது தானாக தானாக. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி. பல நன்மையின் கதவுகளை கர்த்தர் எனக்கு முன்பாக தானாக திறக்க வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமே. இதற்கு கண்ணீரின் ஜெபம் அதிகமாய் கை கொடுக்கும். எனவேதான் 126 அந்த தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பினீர் என்று சொல்லிவிட்டு உடனே அடுத்த வசனத்தை எப்படி பாட வைக்கிறார் தெரியுமா? கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். கண்ணீரும் விதையும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். விதைனா என்ன தெரியுமா? வசனம். விதை விதைக்கிறதுனா நம்ம வாயால சொல்லணும். ஆமே. ஆண்டவர் நம்ப பண்ணின வசனத்தை நம்ம வார்த்தையால வாயால சொல்லி அதை சொல்றது மட்டும் இல்ல, அந்த கண்ணீரன்னும் தண்ணீரை அதன் மேல அத கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை ஆண்டவரோட பிடிச்சு நிற்க வைத்து ஒரு வார்த்தை எழுத வைத்தார். கண்ணீரும் விதையும் உன் எதிர்காலத்தை கம்பீரமாக்கும். கண்ணீரும் விதையும். விதைனா என்ன? வசனம். கண்ணீர். ஏன்னா சிறையிருப்பு. பாபிலோனில இருந்து அழுதாங்கல்ல. 137 சங்கீதம் அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை நினைச்சு அழுதோம். அப்ப ஆண்டவர் சொன்ன பிராமிஸ் இதெல்லாம் அவங்க நினைவுக்கு வருது. அந்த சியோன் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நினைவுக்கு வந்துச்சு. ஒரு பக்கம் அழுக. கண்ணீரும் விதையும் உங்கள் எதிர்காலத்தை. அதனாலதான் அழ வேண்டிய காலத்தில் அழுதுருங்க. அழுவது தப்பு கிடையாது. தேவ சமூகத்தில் அழுவது பலவீனம் அல்ல. மனிதர்களிடத்தில் அழுவது பலவீனம். நம்ம அழுகை வரும்போது அந்த இடத்துல மனிதர்களை தேட பழகாதீங்க. அது நம்மளை ரொம்ப பாழாக்கும். நம்ம கண்ணீரை வீணாக்கும். ஆமே, அது வீணாக்கும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி வைக்கிறாங்க. அங்கே ஃப்ளாஸ்கில் தண்ணி இருக்கு, வேற தண்ணியே இல்லைன்னு வைங்களேன். ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் தான் எடுத்து தம்பி கொண்டு வரும்போது கால் தட்டி கீழே விழ மாட்டான். ஒரு எக்ஸாம்பிள், அப்படி இதை விழுந்தோ அல்லது என் கைப்பட்டு தட்டி கீழே விழுந்தோ அடுத்து என்ன இல்லை தெரியுமா? தண்ணி இல்லை. அப்போ மேக்சிமம் சேஃப் அது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு பார்த்து தானே நம்ம ரெடி பண்ணுவோம். கண்ணீர்லாம் சும்மா வராது. சும்மா சரி இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அழுவோமா? எத்தனை நேரம் அழுவோம்? முடியாது. சிரிப்போம்னா சிரிப்போம். ஆமா, சில புருஷன் மனைவியை சிரிக்க வைக்கிறதே போட்டோகிராஃபர்ஸ். வீட்டில் 3 வருவாங்க, ஸ்மைல் ப்ளீஸ் வாங்க, வேற வழியில் சிரிச்சு தான் ஆகணும். ஆனால் அப்படி சரி இப்போ எல்லாரும் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்க, இப்போ அழுங்க அப்படி சொன்னா அழ வைப்போம். நம்ம அப்படிலாம் அழ முடியாது. அப்போ ஒரு சூழ்நிலை வருது, அந்த கண்ணீர், அது ஒரு கண்ணீரும் விதையும். இந்த வேர்டு என் மனசுல இன்னைக்கு ஆண்டவர் ஆழமா போட்டார். கண்ணீரும் விதையும் உன் எதிர்காலத்தை கம்பீரமாக்கும். அதுவும் விதை எப்படி தோணும் தெரியுமா? அள்ளி தோணும். அப்படி அள்ளி தூவும் போது உன் கண்ணில் கண்ணீர். இது நம்பிக்கையற்ற கண்ணீர் அல்ல. ஓ, எந்த பாதையில நான் கண்ணீரோடு நடந்தேனோ அதே பாதையில கம்பீரத்தோடு, எந்த பாதையில நான் அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு நான் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி. கண்ணீரும் விதையும். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. இந்த பாபிலோனின் சிறையிருப்பை திருப்பும்படிக்கு கர்த்தர் ஒரு கோரேசை எழுப்பினார். தானியேல் எவ்வளவு அழுது ஜெபம் பண்ணார் தெரியுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிறையிருப்பை திருப்ப என்ன செய்யணுமோ அதை செய்வார். நமக்கே தெரியாது.
அவர் என்ன செய்ய போறார்னு ஒரு கோரஸை எழுப்பி இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருகிறார்கள். வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் பாழாக்கப்பட்ட ஆலயத்தை மறுபடியும் கட்டும்படிக்கு ஆமென் அவர்கள் அஸ்திவாரம் போட்டார்கள். அப்படி அஸ்திவாரம் போட்ட போது எஸ்ரா 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள். எஸ்ரா 3:12. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுகிறதை கண்டபோது அழுதார்கள். வேறு அநேகம் பேரோ, அந்த மீதி அநேகம் பேர்னா என்ன அப்படின்னா, அந்த முந்தின ஆலயத்தை காணாதவர்கள். அவர்கள் பாபிலோன்லே பிறந்தவர்கள். பாபிலோன்லே 40 வருஷத்துக்கு மேல இருந்தாங்க. அங்கேயே பிறந்தவங்க 40-80 வருஷம் நினைக்கிறேன். அங்கேயே பிறந்தவங்களுக்கு என்ன தெரியாது? இந்த எருசலேமின் மகிமை தெரியாது, முந்தின ஆலயம் தெரியாது. ஆனா முந்தின ஆலயத்தை கண்டு சிறைபிடித்து போனவர்கள் உயிரோடு இருக்கிறவங்க திரும்ப வந்து அஸ்திபாரம் போட்ட போது அவங்க கண்ணில் என்ன வருது தெரியுமா? கண்ணீர். ஏன்னா இவங்க தான் பாபிலோன்ல இருந்து எதுக்காக அழுதாங்க தெரியுமா? இந்த சிறையிருப்பு மாற அழுதார்கள். ஆமென். வேதனையின் கண்ணீர் ஆனந்த களிப்பின் கண்ணீராக மாறும். ஆமென். இந்த கண்ணீர் துளி, ஆமென், ஹல்லேலூயா, கண்ணீர் துளியில விண்ணப்பம் மட்டும் வராது, கண்ணீர் துளியில நன்றி இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஜூலைல யூகேல மீட்டிங் போயிருக்கும் போது காலையில அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறேன். போகும்போது ஆண்டவர் இந்த வேர்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆமே, நீ நன்மையை நினைச்சு உன் கண்ணில் கண்ணீர் வருதுன்னா அதை நான் வந்து நன்றி துளியாக கணக்கிடுவேன். நன்றி துளி அப்படிங்கிற ஒரு வேர்டை ஆண்டவர் கொடுத்தார். நன்றி துளி, நன்றி துளி. நம்ம நன்மையை நினைச்சு கண்ணில் கண்ணீர் வருதுன்னா அது வந்து அவர் கண்ணீர் துளியாய் பார்க்க மாட்டார், நன்றி துளி. ஆமே, ஹல்லேலூயா. விண்ணப்பங்களுக்கு மட்டும் கண்கள் நிறைகிறதாய் அல்ல, நன்றி. அவர் செய்த நன்மைகள் திரும்பி பார்க்கிறேன், வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஆமென். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீரனை அமர்ந்த தண்ணீரண்டையில் கைகளை உயர்த்தி திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன். ஆமென். கண்ணீரோடு கர்த்தாவே, ஹல்லேலூயா, திரும்பி பார்க்கிறேன்.